பிரவீன், இன்று விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இளைஞரணி தலைவராக முகுந்தன் நீடிக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது முகுந்தன் தான் பாமகவின் மாநில இளைஞரணி தலைவராக இப்போது இருக்கிறார் என்றும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றும், புதுச்சேரி பொதுக்குழுவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அன்புமணியுடன் ஏற்பட்ட அந்த மோதல் சரியாகிவிட்டது என்றும், பேசி தீர்வு காணப்பட்டு விட்டது என்றும், முகுந்தனுக்கு நியமன கடிதம் வழங்கப்பட்டு விட்டது, பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் தான் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று திட்டவட்டமாக டாக்டர் ராமதாஸ் இன்று தைலாபுரத்தில் அளித்த பேட்டியில் அறிவித்திருக்கிறார். திண்டிவனத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இப்போது அளித்த பேட்டியில் முகுந்தன் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று அவர் மீண்டும் அறிவித்து விட்டார். இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. அவரது பனஞ்சூர் இல்லத்தில் நேற்று 9 மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது இல்லத்தில் பேட்டி அளித்து அந்த பேட்டியின் மூலமாக தாம் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், அன்புமணிக்கும் தமக்குமான கருத்து வேறுபாடுகள் சரி செய்யப்பட்டு விட்டது, இருவருக்கும் இடையே எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்றும் மீண்டும் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் அடுத்து என்ன கருத்து தெரிவிக்கப் போகிறார் என்பதுதான் உண்மையிலேயே மோதல் இருக்கிறதா இல்லது அந்த கருத்து வேறுபாடானது கலைந்து விட்டதா என்பது குறித்து பொதுவாக அனைவருக்கும் தெரிய வரும். பிரவீன், ஏற்பட்ட கருத்து மோதல் என்பது முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றும் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பாமக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி முகுந்தன் தான் இளைஞர் அணியின் தலைவராக செயல்படுவார் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணன்.